ஒரு ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் மாஸ்டர் மகேந்திரன் அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், நல்லா நடிப்பார். மாஸ்டர் படத்தில் செம்மையாக நடிச்சிருந்தார் பவானி கேரக்டரை. அவர் இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை எந்த கேள்வி கேட்காதீங்க, ஒரு 6 மாதத்துக்கு பவர் கட் ஆகுது, அதில் இது கண்டுக்காதீங்க, எந்த கேள்வி கேட்காதீங்க ஒரு 6 மாதத்துக்கு. சோலார் சிஸ்டத்துலேருந்து கரண்ட் எடுப்பாங்களாமா. ஒரு ஃபேனு 2 மோட்டார் இருந்தால் சோலார் சிஸ்டத்துலேருந்து பவர் எடுத்துருவாராம்மா. சோலார் பவர்னு சொல்ல தெரியல. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு என்னென்னா கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா நாங்கள் ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம். கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனால் டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி, நீங்கள் ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளோ நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாமல் இருந்துட்டீங்களா, ஜாலியா. இப்போ இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாதம் கேட்காதீங்க. என் வீட்டில் கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நான். எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே, சரி, நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும், பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாவே சொல்றேன். தெரியலங்க என்னங்க, இப்போ அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாது இல்ல. ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்க கேள்வி கேட்கறது நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்ப பதில் கிடைக்கும்? சிஎம் சார்ட்ட சொல்ல இப்போ எல்லார் வீட்லேயும் சோலார் பவர் அமைச்சா ப்ராப்ளம் சால்வ் தானே. அதுக்கு எதுக்கு 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? உடனே ஆர்டர் கொடுங்க, வர்றதுக்கு 6 மாதம் ஆயிரு. எல்லா வீட்லேயும் சோலார் பவர் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமே. அடுத்தட்டு மக்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க கேள்வி கேட்க தான் செய்வோம். கேள்வி கேட்குறது உங்களுக்கு கசப்பாக இருந்துச்சுன்னா அது உங்கள் தப்பு. 6 மாதம் நாங்கள் எந்த கேள்வியும் கேட்கல. அதே மாதிரி 6 மாதம் எங்ககிட்ட இருந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து நீங்கள் டேக்ஸ் வரி பணத்தை டேக்ஸ் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? இந்த மாஸ்டர் மகேந்திரன் கூட கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஆனால் ஒரு அமைச்சர், தஞ்சாவூரில் ஒரு அமைச்சர் மில் ஓனர்ஸ்லேருந்து கூலி தொழிலாளர் வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்குறேன். போராட்டம் கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லை. விவசாயிகள் எல்லாம் போராட்டம் பண்ணிருக்காங்க, அந்த போராட்டங்கள் பண்ணவே இல்லை, கண்ணிலே தட்டுப்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்களெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? ஓட்டு போட்டாச்சு, இன்னும் அனுபவிக்க வேண்டியது தான்.